தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தியின் இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு 352வது நாள் பதிவு. இந்த பதிவும் கலைஞர் சொன்ன சில குட்டி கதைகளிலிருந்து தான் அந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான். கழுத்திலே ஒரு முடிச்சு, அதுக்கு ஒரு கதை என்று புராணங்களிலே திருநீலகண்டர் சிவபெருமானை பற்றி திருநீலகண்டன் என்று சொல்வதை பற்றிய கதைக்கு ஒரு கதை சொல்லுகிறார் நம்முடைய தலைவர். ஒரு முறை உங்களுடைய கழுத்தை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். இந்த கழுத்திலே ஒரு முடிச்சு இருக்கும். இந்த தொண்டக்குழியில ஒரு எலும்பு முடிச்சு என்றால் அந்த எலும்பு முடிச்சுக்கு விஞ்ஞான ரீதியாக காணப்படுகிற ஆராய்ச்சியின் மூலம் நமக்கு கிடைக்கின்ற தகவல் உண்மை. கழுத்தை வளைக்க, நிமிர்த்த, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க உதவி புரிவதற்காக இந்த தொண்டைக்குழி இருப்பது அந்த எலும்பு முடிச்சு. ஆனால் இந்த எலும்பு முடிச்சுக்கு ஒரு புராண கதை இருக்கிறது என்று திருநீலகண்டம் என்கிற அந்த கதையை சொல்லுகிறார் கலைஞர். ஒரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலை கடைந்தார்கள். கிண்டலாக தேவர்களை பார்த்து வீரர்கள் என்று சொல்லுகிறார். வீரர்களான தேவர்கள் வாசுகி என்கிற பாம்பினுடைய வால் பக்கத்தை பிடித்துக் கொள்ளவும், கோழைகள் ஆன அசுரர்கள் அந்த பாம்பினுடைய தலைப்பாகத்தை பிடித்து கொண்டும் மேருமலையை மத்தாக ஆக்கி திருப்பார்கடலை கடைந்தார்கள். இங்கே கிண்டலாக கோழைகளான தேவர்களை வீரர்கள் எனவும், ஏனென்றால் அவர்கள் வால் பக்கத்தை பிடிக்கிறார்கள், விஷத்தை தாங்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு இல்லை. ஆனால் கோழைகள் என்ற அசுரர்களை சொல்லுகிறார்கள். அவர்கள் வாசுகி என்கிற பாம்பினுடைய முகப்பக்கத்தை பிடித்து கொண்டு விஷம் கக்கக்கூடிய பகுதியை கக்கி பிடித்து கொண்டு கடைகிறார்கள். ஒரு பக்கத்திலே அமிர்தம் உண்டாயிற்று, இன்னொரு பக்கத்திலே ஆலகால விஷம் உண்டாயிற்று. அமிர்தத்தை தேவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், ஏனென்றால் அவர்கள் தன்னலமற்றவர்கள் என்று கிண்டல் செய்கிறார். அமிர்தம் எங்களுக்கு இல்லையா என்ற அசுரர்கள் கேட்க, இல்லை என்கிறார்கள் தேவர்கள். ஆலகால விஷம் பொங்கிற்று. ஆலகால விஷம் பொங்கினால் அகலிட உலகத்திற்கும் ஆபத்து என்பதை அறிந்த எல்லா மக்களும், தேவர்கள் உட்பட அனைத்து பேரும் பரமசிவனிடத்திலே ஓடி சென்று எங்களை பாதுகாப்பாயாக, அபயம் அபயம் என்று கத்தினார்கள். உடனே பரமசிவன் மக்களை எல்லாம் காப்பாற்ற பொங்கி வந்த ஆலகால விஷத்தை எடுத்து வாயில் போட்டுக் கொண்டார். பக்கத்திலே இருந்த பார்வதி, விஷம் சிவனுடைய வயிற்றுக்குள் போனால் ஆபத்தாயிற்றே என்று கழுத்தை பிடித்து கொண்டார். ஆகவே வயிற்றுக்குள்ளே விஷம் போகாமல் கழுத்தோடு நின்று விட்டது. சிவனுக்கு கழுத்திலே நின்ற விஷம்தான் ஒரு கட்டியாக ஆயிற்று. அது முதல் உலகிலே இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் கழுத்திலே ஒரு கட்டி என்று போகிற போக்கிலே திருநீலகண்டம் என்கிற பெரும் சிவபெருமானை பற்றிய புராண கதையை தன்னுடைய நாத்தியவாதத்தை கலந்து பேசியிருக்கிறார் கலைஞர். விஞ்ஞானிக்கு தோன்றாதது, மகத்தான விஞ்ஞானி அவர். அழகான பூனை வளர்த்தார். அது உள்ளே வந்து போவதற்காக கதவிலே ஒரு பெரிய ஓட்டை செய்தார். அந்த பூனையும் அது வழியாய் வந்து போய் கொண்டிருந்தது. சில நாள் கழித்து அந்த பூனை வழி குட்டி போட்டது. அந்த பெரிய விஞ்ஞானி பெரிய துவாரத்திற்கு பக்கத்தில் இன்னொரு சிறிய ஓட்டையை போட்டார். இது எதற்காக என்றார்கள் அவரது நண்பர்கள். குட்டி வந்து போவதற்காகத்தான் என்றார் அந்த விஞ்ஞானி. பூனைக்காக உள்ள பெரிய ஓட்டையிலேயே குட்டியும் வருமே, பின்னர் இது எதற்கு சின்ன ஓட்டை என்று அவர்கள் கேட்ட பிறகுதான் அந்த யோசனை நமக்கு இல்லாமல் போயிற்றே என்று நினைத்து கொண்டாராம் அந்த விஞ்ஞானி. என்னதான் மிகப்பெரிய படிப்பு குறித்து ஆராய்ச்சி செய்பவர்களாக இருந்தாலும் கூட பட்டறிவு என்பது ஒரு சிலருக்குத்தான் இருக்கும். அப்படி பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் கூட பெரிய பூனை வருவதற்கு பெரிய ஓட்டையும் சிறிய பூனை வருவதற்கு சிறிய ஓட்டையும் போட்டாரே, அது அவருடைய அறிவின் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது அல்லவா என்று நமக்கு விளக்குகிறார். நம்மில் பல பேர் அப்படித்தான் இருப்போம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு பெரிய தீர்வை கண்டுபிடினால் சிறிய தீர்வுக்கும் பெரிய தீர்வுக்குள்ளேயே இருக்குமே என்று கிடைக்காமல் அதற்கென ஒரு தனி தீர்வு காண துடிப்போம் அல்லவா? அதை போலத்தான் இது என்று நமக்கு உணர்த்துகிறார் கலைஞர். இப்படியாக புகழை பற்றி அவர் ஒன்று சொல்கிறார். புகழே, நீ ஒரு பனிக்கட்டி, உன்னை கைக்குள் வைத்துக்கொள், கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தாலும் நீராக கரைந்து மறைந்து விடுவாய். புகழே, நீ ஒரு மதுக்கலயம், உன்பால் விழுந்த ஈக்கள் எழுந்தே வருவதில்லை. புகழே, நீ ஒரு நிழல், உன்னை பற்றி கவலைப்படாதவர்களை தொடர்ந்து கொண்டே இருப்பாய். புகழே, நீ ஒரு புதிர்,
உன்னை பற்றி விளக்க என்னால் முடியாது என்று கலைஞர் சொல்லியிருந்தார். கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக என்று நிறைவு செய்கிறேன் இந்த பதிவை. நாளை அடுத்தோர் பதிவில் உங்களை சந்திப்பேன். சந்திக்கும் வரையில் உங்களுக்கு பிரியா விடை கூறி வணங்கி விடைபெறுகிறான் இந்த வைதாராம் குட்டி. நன்றி, வணக்கம்.